நம்புறதுக்கு வேற எந்த வழியும் இல்லை, ஆண்டவர் தான். வேற ஒரு வழியும் இல்லை, ஆண்டவர் தான். அதனால நம்புறது பிரயோஜனம் இல்லை. நம்புவதற்கு 1000 சிகரங்கள் நமக்கு முன்னால இருந்தாலும் ஒருவன் கர்த்தரை நம்புறான் பாரு, அதுதான் பலன். சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுதுமா? அல்லேலூயா. குடும்பம் இல்ல, கர்த்தரை நம்புறேன். உறவுகள் இல்லை, கர்த்தரை நம்புறேன். ஆரோக்கியம் இல்ல, கர்த்தரை நம்புறேன். பணம் இல்ல, கர்த்தரை நம்புறேன். வேலை இல்ல, கர்த்தரை நம்புறேன். பிள்ளைகள் இல்ல, கர்த்தரை நம்புறேன். கடன் பிரச்சனை, கர்த்தரை நம்புறேன். அதல்ல, இல்லாய்மையில் நம்புறதல்ல நம்பிக்கை. வீடு இருக்கு, சொத்து இருக்கு, பணம் இருக்கு, உறவு இருக்கு, ஆமை தோத்திரம், அந்தஸ்து இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என் இருதயமோ கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, கொஞ்சம் நன்மைகள் வந்த உடனே, கொஞ்சம் விடுதலைகள் வந்த உடனே இப்ப எங்க நிர்விசாரம் வருது? ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையில் நிர்விசாரம் வருகிறது. நிர்விசாரம் பார்க்கலாம். ஜபமா ட்ரை பண்றேன், ஆராதனையா ட்ரை பண்றேன். ஆரம்ப காலத்துல வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனதுக்கங்கள், கஷ்டங்கள் அப்படின்னு உள்ள வந்தாங்க. அவங்களை எல்லா ஆராதனைகளையும் பார்க்க முடியும். அவங்க இல்லாத ஜெபம் இல்லை, அவங்க இல்லாத கூடுகை இல்லை, அவங்க இல்லாத ஆராதனை இல்லை, அவங்க இல்லாத உபவாச கூட்டம் இல்லை. இப்போ ஒரு நாள் கேட்கிறேன், இன்னைக்கு புதன்கிழமை ஆராதனைக்கு போகலையான்னு சொன்னது. ஓ, இன்னைக்கு புதன்கிழமை இல்லைன்னு என்கிட்ட கேட்கும். அப்போ இங்க பைபிள் என்ன சொல்லுகிறது? தலைமைத்துவம். தலைமைத்துவம். ஒரு காலத்தில் இவன் 4 பேரை தேடி போனான். இன்னைக்கு அந்த வசனம் என்ன சொல்லிச்சுமா? அமை ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார். சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்ம 4 பேரை தேடி போனோம். இப்ப நம்ம வீட்டுக்கு 4 பேர் காலையில, அண்ணே இந்த பிரச்சனையை ஒண்ணு முடிச்சு தருவீங்களா? அண்ணே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வீங்களா? அண்ணே இந்த ஆள்கிட்ட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? 4 பேரை தேடி போன ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப நம்ம தேடி 4 பேர் வரா. இப்ப பலரும் சொல்றாங்க, இனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போனா அமே 50 பேர் சபையில வந்த உடனே பாஸ்டர்ன்றியா? 500 பேர் வரணும் அந்த இடத்துல. 500 பேர் வந்த உடனே ரைட் அப்படின்னு நிர்விசாரம் ஆகிறீங்களா? அந்த இடத்துல 5000 பேர் இருக்கணும். 5000 பேர் இருக்கிறதுனால ரைட் நான் பாஸ்டர்ன்றியா? அந்த இடத்துல 50000 பேர் வரணும். நிர்விசாரமாகாது. தெய்வ மக்களுக்கு நிர்விசாரமாகாது. தெய்வ ஜனங்களுக்கு நிர்விசாரமாகாது. வளர்ச்சி வரும், உயர்வு வரும், மேன்மை வரும், நேர்மை வரும், பாடு அம்மை எல்லாம் வரும், எல்லாம் உயர்வு தாழ்வு எல்லாம் வரும். நிர்விசாரமாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யார மாதிரி இருக்கணும் தெரியுமா? எறும்பு மாதிரி உற்சாகமா இருக்கணும். நமக்கு அழகான டியூஷன் டீச்சர் பைபிள் யாரு சொல்லுமா? எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். பைபிள்